அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நீங்கள் அனைவரும் செல்வ செழிப்போடும் வளமோடும் நலமோடும் வாழ வரலட்சுமி தாயாரை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக அந்த டேபிள் செஞ்சுக்கிட்டோம் வரலட்சுமி வைக்கிறதுக்காக. அடுத்தது நம்ம வீட்டில் எப்பவும் வைக்கிற கலசம் எடுத்து வச்சுட்டு வரலட்சுமிக்காக நான் அந்த வருஷம் புதுசாக பார்த்திங்கன்னா இந்த தாமரை பீடத்தை நான் 8 இதழ்களோடு செஞ்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு நடுவில் மஞ்சள் கலர் பெயிண்ட்டு நான் கொடுத்துருக்கிறதுனால அங்கே பாதம் வரைஞ்சிக்கிட்டேன் நான் அரிசி மாவு வச்சுட்டு. அஷ்டலக்ஷ்மியும் ஒரு தாமரையில் பொட்டு வச்சுட்டு அடுத்த நடுவில் நம்ம ஒரு வரலட்சுமிக்கு ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இந்த வருஷம் புதுசாக செஞ்ச பீடம் இது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் ஸ்ரீவக்ஷம் போட்டிருக்கேன். அந்த கோலத்தில் நடுவில் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது வரலட்சுமிக்கு போயிட்டு நம்ம கலசம் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம முறைப்படி பார்ப்போம். கலசம் எடுக்கக்குள்ளே நம்ம நல்லா உட்காந்து பிரார்த்தனை. அந்த காலத்தில் என்ன செய்யணும்னா வெறும் வெற்றிலையும் பாக்கையும் சுண்ணாம்பு போடாமல் நம்ம நாக்கு செவக்கணும் பிள்ளைங்களா. அப்போ தான் அந்த விரதமே எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த முறைப்படி தான் நான் இத்தனை வருஷமும் அந்த விரதத்தை நான் நோட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் விநாயகரை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வெற்றிலை ஒரு சின்ன கிண்ணத்தில் வெற்றிலை வச்சு அது மேலே விநாயகரை பிடிச்சி நம்ம அழகாக ஆவாகனம் பண்ணிக்கிட்டு வேண்டிட்டு அவங்களுக்கு 2 அச்சதை போட்டு நம்ம வரலட்சுமி கலசத்துக்கும் 2 உள்ளார அச்சதை போட்டுக்கிட்டு நம்ம வரலட்சுமி நோம்புக்குள்ள அரிசியை நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு தாம்பாளம் இல்லைனா வாழை இலை அதில் நீங்கள் நல்லா அரிசியை நிரப்பிக்கிட்டு அந்த கலசம் ஆடாத அளவுக்கு அரிசி நிரப்பிக்கிறோம். நம்ம நிரப்பிட்டு வரலட்சுமி சொம்புக்குள்ளேயும் அரிசியை ஒரு அரை அளவு நிரப்பிக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த பொருள்களை சொம்பில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அரிசி வச்சுட்டு 2 அச்சதை போட்டுட்டு நம்ம அந்த பொருள்கள் எல்லாம் அந்த சொம்புலையே தான் வைக்கணும். இந்த சொம்பை நம்ம வேறு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. 25 வருஷத்துக்கு முந்தி நான் இந்த சொம்பில் தான் நான் கலசம் எடுத்து பூஜையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த சொம்பில் தான் நான் வச்சுருக்கேன். இதில் அப்பா வீட்டிலேருந்து நமக்கு சீராக கிடச்சிது, அம்மா வீட்டிலேருந்து வந்தது. அதனால் நான் அதையே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இப்போவும். அப்போ நான் வரலட்சுமி பார்த்திங்கன்னா இதிலேயே மஞ்சளாலேயே மூக்கு கண் எல்லாமே வரைஞ்சி காது எல்லாமே நகை போட்டு அது ஒரு வித்தியாசமாக நான் செஞ்சுருந்தேன். இப்போ தான் நான் புடவையெல்லாம் கட்டி இப்போ ஒரு 10-15 வருஷமாக இந்த போல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சொம்பை மட்டும் நான் எப்போவுமே மாற்றுறது கிடையாது. இதுக்கப்புறம் அதை நம்ம எதுக்கும் பயன்படுத்தவும் கூடாது. நம்ம அந்த சொம்புலையே நம்ம வச்சுருக்க மகாலட்சுமியை உள்ளார வச்சு நம்ம மண்டபத்தில் நம்மளோட பூஜை ரூமில் வச்சிடணும் பத்திரமா. அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாஸ்திரம். அதனால் இப்போ அரிசி அரை அளவுக்கு நான் நிரப்பியிருக்கிறேன். நிரப்பிக்கிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா காதோலை கருவமணி, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், மாசிக்காய், வசம்பு, அது மாதிரி முக்கியமான பொருள்கள் எது இருக்கோ இல்லையே இந்த முக்கியமான பொருள்களை மட்டுமாச்சு நம்ம அதில் போட்டு வைக்கணும். அதுக்கு ஒரு மஞ்சள் கயிறு முடிச்சு வச்சுட்டு மகாலட்சுமியோட முகம் நான் வெள்ளியில் வாங்கி வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. சின்ன முகம்தான். அந்த முகத்தையும் அதுக்குள்ளேயே வச்சு நான் அதை வச்சுருவேன். இப்போ அதில் இருக்கிற பொருள்களையே நம்ம எடுத்து எல்லாத்தையும் உள்ளார வச்சுப்போம். வாசனைக்கு நம்ம ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, மறுக்கொழுந்து எதுனாலும் கையில் இருக்கிற பூக்களை அந்த கலசத்துக்குள்ளே நீங்கள் போட்டுக்குங்க. மற்றபடிக்கு இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே நம்ம நல்லா மாவிலை வச்சு மஞ்சள் கொஞ்சம் கையால் மஞ்சள் தடவிட்டு மாவிலை வச்சு தேங்காவுக்கு நம்ம முகத்தில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி நம்ம இது எடுத்து வைக்கிறோம். இது எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் அதில் கண்டிப்பாக போட வேண்டிய விஷயங்கள் நான் 3 காயின் 5 ரூபா காயின் ரொம்ப வருஷமாக அதிலே தான் வச்சுருக்கேன். 15 ரூபா சுக்கர ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வெள்ளியோ தங்கமோ எது வைக்கிறோமோ அதை நம்ம திரும்ப எடுக்கக்கூடாது. அதை விற்கிறதோ அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நான் அஷ்டலட்சுமி போட்ட ஒரு வெள்ளி காயினை அந்த கலசத்துக்குள்ளேயே தான் எப்போவுமே இருக்கும். பூஜைக்கு எடுப்பேன், வைப்பேன், திரும்ப வச்சுருவோம் உள்ளார. அதுமாரி அவங்க முகம் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி நம்ம அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் காட்டணும். இது விழாமிச்சை வேறு பிள்ளைங்களா. வாசனையாக உள்ள திரவியங்கள் எல்லாமே நம்ம அதுக்குள்ளே வைக்கிறோம். திரும்ப நம்ம அடுத்த வருஷம் நல்லா இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா புதுசாக நம்ம தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதெல்லாம் வச்சிட வேண்டியதுதான். இதுதான் பிள்ளைங்களா முறை. இது வெள்ளி காசு. இதுதான் பிள்ளைங்களா முறைப்படி நம்ம உள்ளார எண்ணெய் வைக்கணும். வச்சு முடித்ததுக்கப்புறம் மாயில் எடுத்து வச்சு தேங்காய் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு நல்லா நம்மளோட குலதெய்வத்துலேருந்து விநாயகரை ஃபஸ்ட்டு மஞ்சள் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அவருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் மற்ற தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு அஷ்டலட்சுமி, 16 லட்சுமி, மகாலட்சுமி, வரலட்சுமியை நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தில் ஆவாகனம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கலசத்துக்குள்ளே நம்ம வச்சு
நம்மளோட பிரார்த்தனையை நம்ம ஆரம்பிக்கணும் பிள்ளைங்களா. இது வந்து வாசலில் வந்து இந்த கலசத்தை வந்து நம்ம எப்படி வச்சு அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசானியம், அதாவது திண்ணை, நான் வந்து நிறைய பேர் இப்போ தெருவாசலில் வச்சு அழைக்கிறாங்க. எங்களோட முறைப்படி நான் என்னன்னா, நம்மளோட திண்ணையோட ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம ஒரு கோலம் அழகாக போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வச்சு தான் நாங்கள் அழைச்சிட்டு வரணும். நம்ம விளக்கேற்றி வச்சு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வச்சு நம்ம செஞ்ச விநாயகரையும் வச்சு அங்கேருந்து நம்ம முறைப்படி அவங்களுக்கு தூப தீபம்லாம் காமிச்சு ஒரு நைவேத்தியமாக நம்ம பழம் வச்சுருக்குறோம். அம்பாளுக்கு வந்து ஒரு மலர் சாட்டிட்டு நம்ம வாசலில் வச்சு நல்ல நேரத்தில் நம்ம உள்ளார அழைச்சிட்டு வந்துட்டோம்னா பிறகு வந்து நம்ம அலங்காரம்லாம் இரவு நேரத்தில் செஞ்சுக்கிறது எனக்கு வழக்கமாக. இப்போ வாசல்லேருந்து நம்ம எப்படி வச்சு அழைச்சிட்டு வரோன்னு பாருங்கள். நம்ம முன்னாடியே தீபம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் வச்சுக்கிட்டு இந்த அம்பாள் கலசத்தை கொண்டு போய் வாசலில் வச்சு நம்ம முறைப்படி மந்திரம் சொல்லி அழைச்சிட்டு வருவோம் பிள்ளைங்களா. இப்போ வாசலில் இருக்க தண்ணி தொட்டியில் நம்ம பூ நிறச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் பூ போட்டு நம்ம வந்து இந்த பூஜையை ஆரம்பிப்போம் பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்னதாக ஒரு தாமரை வந்து மகாலட்சுமிக்காக செஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அழகாக தாமரை, அது எப்படி செய்கிறதுன்னு பிறகு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த தொட்டியை அம்மா தான் செஞ்சுருக்கேன். அதில் 3 தாமரைகளை இட்டிருக்கேன். அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பன்னீர், ஏலக்காய், கிராம்பு எதுனாலும் அதுக்குள்ளார வாசனைக்கு போட்டு எப்போவுமே நம்ம வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம அதில் சாமி அழைக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கலான்ட்டு அங்கே எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களா. என்னோடய ஈசானிய மூலையில் நான் கோலம் இட்டிருக்கேன். அந்த கோலத்துக்கு இப்போ மேலே இந்த தாமரை தொட்டியை இழுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து தாம்பாளத்தில் ரெடியாக நம்ம வச்சுருக்க வரலட்சுமி தாயாரை அதில் வைக்கிறோம். நம்ம அதில் வச்சுட்டு நல்லா தீபத்தை ஏற்றி வச்சு அங்கேயே ஊதுபத்தி காமிச்சிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு நம்ம நிலப்படிக்கும் நம்ம கற்பூரத்தை காமிச்சிட்டு அம்மா தாயே மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம எப்போவுமே 3 முறை சொல்லி பாக்கியதலட்சுமி பாரம்மா பாட்டு தெரிஞ்சால் அம்மா நம்ம சேனலில் போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு பாடி எல்லா விதமான பாடலும் நான் போட்டிருக்கேன். அஷ்டலட்சுமி பாடல்லேருந்து ஸ்ரீசூக்தத்துலேருந்து அனைத்து பாடலும் நான் பாடி போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதில் வந்து நான் அந்த பாட்டும் தமிழாக்கம் போட்டிருக்கேன். இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மாலையில் 5லேருந்து 6 மணி 7 மணி வரைக்குமே உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து சாமியை வந்து வீட்டு வாசல்லேருந்து வரவேற்று அழைச்சிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்கண்டு பால் சொன்னேன் இல்லையா, காய்ச்சி உள்ளார வந்த அம்மனுக்கு காமிச்சு அங்கே ஒரு கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இரவு முழுக்க நமக்கு டயம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் சாமிக்குள்ள அலங்காரத்தை முடித்து காலையில் நான் வந்து அந்த காலத்துலேருந்தே கற்கல்ல 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம் பிள்ளைங்களா. எந்திரிச்சு பூஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் நான் வந்து சாம்பிராணியே போட்டுருவேன். சாம்பிராணி போட்டு நெய்வேத்தியம், அதாவது 6 to 7 சுக்கர வரையில் நான் பூஜை பண்ணி கயிறு கட்டிக்கிறது வழக்கமாக வச்சுருக்கிறேன். வந்து அந்த நேரத்துக்குள்ளே சுண்டல், சர்க்கரை பொங்கல், பாயசம், வடை, அப்பம், கொழுக்கட்டை, வெண்பொங்கல் இப்படி வந்து இந்த வகையில் நான் 5 வகையான பலகாரம் தான் செஞ்சுக்குவேன். இட்லி வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து புழுங்கல் அரிசியில் செய்கிற மாதிரி அம்பாளுக்கு வரலட்சுமி வந்து அவங்க ஐயர் வீட்டு அம்மா இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம பச்சரிசியை நாளே வெள்ளை உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி கரைச்சி பச்சரிசி மாவில் தான் அவங்களுக்கு இட்லி பண்ணி வைக்கணும். இட்லி பண்ணி சாம்பாரில் வந்து முக்கியமாக நம்ம வந்து அன்றைக்கி வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் இல்லாமல் மற்ற காய்கறி இது பார்த்திங்கன்னா சின்ன விஷயம் தான். அந்த டயத்தை தவற விட்டுட்டோம்னா நம்ம 9, அதாவது 8லேருந்து 9, 10 மணிக்குள்ளே, அதாவது ராகு காலத்துக்கு முந்தி நம்ம பூஜை பண்ணிவிட்டு நோன்பு கயிறு, நோன்பு சரடு நம்ம கையில் கட்டிக்கலாம். நோன்பு சரடு வந்து எப்படி முடியறதுங்கிறது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது 9 கயிறு அதில் மஞ்சள் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் 9 முடிச்சு போடணும். போட்டு ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்குது. அதை அம்பாள் மேலே சாத்தினதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்கிட்டு அதை அச்சதை போட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும். 25 வருஷத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா நான் வரலட்சுமி நோன்பு இருக்கணும் அப்படின்னு நினச்ச 1 மணி நேரத்தில் எனக்கிட்ட அந்த தாயார் வந்து சேர்ந்தாங்க. மறுநாள் வந்து 18ஆம் பேருக்கு அன்றைய தினம் தான் நான் வரலட்சுமி நோன்பு ஏற்றேன். இந்த வருஷமும் பூஜை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. நல்லா செஞ்சனா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கோல, மூத்த சுமங்கலி பழுத்த சுமங்கலி நம்ம வீட்டுக்கு வந்து நான் தீபம் ஏற்றி வச்சோடனே வீட்டுக்கு வந்தாங்க. பூஜையில் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குமா, ரொம்ப அருமையாக இருக்குது, என் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு என் கையாலேயே மஞ்சள் குங்குமம் வச்சு கண்ணாடி வளையலையும் என் கையாலேயே போட்டு விட சொல்லி போட்டுக்கிட்டு எங்களை குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப மனசு நிறைஞ்சிட்டு பிள்ளைங்களா. அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து நிறைய பெரிய வீடியோ ஆகிடும். அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக தரேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.